எல்லா திரை நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெஞ்ச் மார்க் அமைகிற படங்கள் இருக்குல்ல 25, 50, 75, 100, 125, 180 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சறுக்கலாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சாதனையாளராக விஜய் சேதுபதி நான் பார்க்குறேன். அவருடைய 50வது திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. நிதிலன் கிட்ட நேற்று பேசும்போது சொன்னேன், ஃபென்டாஸ்டிக்காக நீ பண்ணிட்டோமா, நான் வந்து என்ன கதை இன்னி வரைய மனசில் அந்த கதை இருக்குது. அவர் என்கிட்ட பேசும்போது சில இப்போ நிதிலனுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை, ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி. படத்தில் ஃபுல்லாக விஜய் சேதுபதி நிற்கிறார். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு சஜஷனை வந்து விஜய் சேதுபதிக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி தன்னுடைய திரை வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. உங்களுக்கு வந்து பணம் தான் குறிக்கோள்னா பணத்தை பற்றி ட்ராவல் பண்ணலாம், இல்லை விதவிதமான கேரக்டர் தான் நம்முடைய குறிக்கோள்னா விதவிதமான கேரக்டர் நோக்கி ட்ராவல் பண்ணலாம். அவர் ஆரம்பிச்சிருந்தே சார், அவர் வந்து ஒரு நடிகனாக தான் தன்னை நிலைநிறுத்தணும்னு ஆசைப்பட்டாரே தவிர ஹீரோவா அப்படி நினைக்கல. அவர் வந்து சார் ஒரு நடிப்பு மேலே பசி இருக்கிற ஒரு நடிகர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு அலார்மிங் சுச்சுவேஷனில் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், நார்த் இந்தியாவில் நம்முடைய தமிழ் படங்களை பெரும்பாலும் வாங்குறவர் மனிஷ் தான். அவர் கடந்த 6 மாதங்களாக எந்த படத்தையும் வாங்கலைன்றது தான் ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்குது. தமிழ் சினிமா மட்டும் இல்லை சார், இந்தியன் சினிமாவுடைய ஃபியூச்சர் நினைச்சாலே பயமாக இருக்குது. வணக்கம். வணக்கம் சார். எல்லா திரை நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெஞ்ச் மார்க் அமைகிற படங்கள் இருக்குல்ல 25, 50, 75, 100, 125, 180 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சறுக்கலாக இருக்கும். இதில் தப்பிச்சவங்க ஒரு சில நடிகர்கள் தான். குறிப்பாக சொல்லணுன்னா நடிகர் சிவாஜி. அவருடைய இந்த பெஞ்ச் மார்க் படங்கள் பூராவுமே மிகப்பெரிய ஹிட் படங்கள். 200வது படம் கூட. ஆமாம், மொத்தமே 100வது படமாக அமைஞ்சது நவராத்திரி. கரெக்ட். இப்படி எல்லா படங்களுமே அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது. அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சாதனையாளராக விஜய் சேதுபதி நான் பார்க்குறேன். அவருடைய 50வது திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. இன்னும் சரியாக சொல்லணும்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு சஜஷனை வந்து விஜய் சேதுபதிக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி திரை நட்சத்திரங்கள் எல்லாரும் தங்களுடைய பாதையை எப்படி வகுத்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருந்தாங்கன்னா நல்லது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது முந்தைய படங்கள் என்ன வசூல் பண்ணுதோ அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய அடுத்த படத்துக்கு கூட்டம் வருது. இன்றைக்கி தமிழ் சினிமா வெள்ளி சனி ஞாயிறு இந்த கலெக்ஷன் நம்பி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன படமானாலும் இந்த வெள்ளி சனி ஞாயிறில் சூப்பராக அந்த படம் வசூல் பண்ணிடுச்சுன்னா அந்த படத்தினுடைய வசூல் தொகை எங்கேயோ போயிடுது. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து படம் நல்லா இருந்தால் சஸ்டெயின் ஆகுது, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்னு ஆகுது. ஆனால் வெள்ளி சனி ஞாயிறில் வசூல் பண்ணாமல் படம் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்து திங்கட்கிழமை மேலே மெல்ல வசூல் பண்ணுற படங்கள் அந்த வசூலை வந்து தொடவே முடியறதில்லை. அதனால் அந்த வசூலை நோக்கி தான் எல்லா கதாநாயகர்களும் பயணிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. முந்தைய படங்கள் சுமாராக இருந்தால் கூட எந்த கதாநாயகர் படத்துக்கு ரசிகர்கள் பொறுப்படுத்த அதையெல்லாம் பொறுப்படுத்தாம வராங்கன்னா ஒன்று ரஜினி, ஒன்று கமல், விஜய், அஜித் இந்த 4 பேரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி ஒரு லைசன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அவங்க முந்தைய படங்கள் சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை உட்காந்துக்குவோம், எப்படி இந்த படத்தில் தலைவர் சிறப்பாக பண்ணியிருப்பாருன்னு எல்லா நடிகர்லையும் நம்புகிறாங்க. இந்த 4 நடிகர் அந்த 3 நாளும் பண்ணிவிடுவாங்க, 3 நாளும் பண்ணுறாங்க. அதை வீக்கெண்ட் ஃபுல்லாக. அடுத்த கட்டத்தில் இருக்க நடிகர்களுக்கு அதெல்லாம் இல்லை. அது மாதிரி ஒரு நிலையில் தான் இன்றைக்கி விஜய் சேதுபதி இருக்கார். விஜய் சேதுபதி தன்னுடைய திரை வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர், அது வந்து உலகமே ஒத்துக்கொண்ட உண்மை. ஆனால் உங்கள் கேரியர் என்னன்றது நீங்கள் முடிவு பண்ணணும். சினிமா உலகத்தில் எல்லோரும் எதுக்கு ஆசைப்படுவாங்க, எப்படியாவது கதாநாயகன் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செங்கோலை கொண்டு போய் விஜய் சேதுபதி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு ஆட்சி செலுத்துறதை விட்டுட்டு இவர் ஹிந்திலையும் தெலுங்குலேயும் போய் காவலாளியாக வேல்கம் எடுத்துக்கிட்டு நிற்கிறதுன்னு போய் நின்றா எப்படி தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அவர் ஒத்துக்குவாங்க? எந்த பாதையில் நாம் பயணிக்கணும் அப்படின்றது திடமாக முடிவு பண்ணணும். உங்களுக்கு வந்து பணம் தான் குறிக்கோள்னா பணத்தை பற்றி ட்ராவல் பண்ணலாம், இல்லை விதவிதமான கேரக்டர் தான் நம்முடைய குறிக்கோள்னா விதவிதமாக கேரக்டர் நோக்கி ட்ராவல் பண்ணலாம், இல்லை ஒரு ஹீரோவாக இந்த மற்ற கதாநாயகர்களுக்கு ஈக்குவலாக நம்முடைய அந்தஸ்து வசத்தணும்னா அதுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கெல்லாம் சரியான ஒரு ஆலோசகர் விஜய் சேதுபதி இல்லையோ அப்படின்றது கூட எனக்கு வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த திரைப்படம் மகாராஜாவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது. விஜய் சேதுபதி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார். ஆனாலும் எப்படிப்பட்ட வசூலை செய்திருக்குமோ அது செய்யலை அப்படின்போது கஷ்டமாக இருக்குது. பட் இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்துடைய வெற்றி நிச்சயமாக அடுத்த விஜய் சேதுபதி படத்துக்கு உதவும்.
அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல தன்னுடைய பாதை என்ன அப்படின்றத ஒரு கிளாரிட்டியோட விஜய் சேதுபதி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். உங்களுக்கு 50 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறீங்க. அதை நான் கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய மெரிட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிங்களேன். அவர் ஆரம்பிச்சிருந்தே சார் அவர் வந்து ஒரு நடிகனாக தான் தன்னை நிலைநிறுத்தணும்னு ஆசைப்பட்டாரே தவிர ஹீரோவா அப்படி நினைக்கல. இல்லைன்னா அவர் சூதுகம் பண்ணியிருக்க மாட்டார். சூதுகத்தில் அவர் ஹீரோ கிடையாது. அவர் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான். நீங்கள் அப்பயே நான் சொல்கிறது 2013 அவருடைய கோல் எப்படி இருந்திருக்குன்னா, நான் ஹீரோவாகவும் கேரக்டராகவும் நடிச்சிட்டே இருப்பேன். நாங்கள் ஒரு படம் நடித்தோம் சார், புறம்போக்கு என்கிற பொது உடைமையில். அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அதை ஒத்துக்கிட்டே இருப்போம். அப்போ பீக்கில் படங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஆர்யா வந்து ஹீரோவை நடிக்கிறாரு, ஷாம் இருக்காரு, 3 ஹீரோவும் சேர்ந்து அதில் விஜய் சேதுபதி அவர்களும் சேர்ந்து நடித்தாங்க. ஸோ அப்போதுலேருந்து எனக்கு தெரியும் அவர் இருந்து சார் ஒரு நடிப்பு மேலே பசி இருக்கிற ஒரு நடிகன். அதெல்லாம் உண்மை. அதாவது தான் ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் நடிப்பு மீது பசி அப்படின்னா நல்ல கேரக்டர் எனக்கு கிடைச்சா நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களா, இந்தியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜவான் படத்தினுடைய ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் தான். ஷாருக் கானே அவர் கொண்டாடுறாரு. நீங்கள் அப்படியே தெலுங்கு வந்தீங்கன்னா அந்த படம் அவருடைய தெலுங்கில் வந்து வில்லனாக அவர் பண்ண படத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்ததுக்கு அவர் வந்து வில்லன் நடித்தது ஒரு காரணம். இன்றைக்கி அவர் பெரிய மார்க்கெட்டாக அவர் உருவாகி இருக்காங்க. அவர் வில்லன் நடித்தாலே பெரிய பிஸ்னஸ் வரும் அப்படின்ற ஒரு டாக் வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் ஹீரோவாக நடிக்கும் போதும் இந்த ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறதா, ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறதா, எஜே சூர்யா மாதிரி, இல்லை ஹீரோவை பார்க்குறதான்ற ஒரு குழப்பம் வரதான் செய்யும். ஆனால் சார் ஒரு ஹீரோ என்பது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படின்னா, நீங்கள் அந்த படத்தை தோல் மேலே கொண்டு போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணி அவனோட வெற்றி தோல்விக்கு நீங்களே காரணமாவீங்க. அதுக்கு அடுத்தது சார் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், அது ரிலீஸ் ஆகும்போது வர ப்ரெஷர்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 8 கோடி சைன் பண்ணு, 10 கோடி சைன் பண்ணு வந்து நிற்கும். கடைசியில் நம்ம நடக்கிற இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும் சார். ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ப்ரொடியூசருடைய இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படின்னா, பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது, பல பிரச்சனையும் வந்து நிற்கும், ஃபைனான்ஸுக்கிட்ட பணம் கட்ட முடியாதுன்னு அவங்க ஹீரோட தான் நிற்பாங்க. சார் நீங்கள் ஒரு 15 கோடி சம்பளம் வாங்கிருக்கீங்க, 20 கோடி வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு வரும்போது, இப்போ சமீபத்தில் நிறைய படங்களுக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு போயிட்டு கடைசியில் போய் ஃபைனான்ஸர்கிட்ட சைன் பண்ணி தான் அந்த படங்கள் வெளியாகுது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற ஒரு ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது அவருக்கு இல்லை. நீங்கள் ஒரு விக்ரம் படம் எடுத்துங்க, இல்லை பேட்டை படம் எடுத்துங்க, இப்போ வந்திருக்க அவருடைய ஜவான் படம் எடுத்துங்க, இல்லை எந்த படம் எடுத்தாலும் எதெல்லாம் அவர் ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணாரோ அவருக்கு அந்த பொறுப்பு இல்லை. அவர் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கணும், மீடியா போய் எல்லாருக்கும் யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்கணும், ப்ரொமோட் பண்ணணும், எல்லா ஊருக்கும் போய் என்ன சொல்கிறது ரோட் ஷோ பண்ணணும், இதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் வந்து அந்த கேரக்டர் மட்டும் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு வந்தாலே போகிறோம். இப்போ அவருடைய என்னன்னா, நான் ப்ரொடக்டிவாக எனக்கு பிடிச்ச கேரக்டர் நான் தொடர்ந்து பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தார். ஆனால் இப்போ சார் 2024 நான் கேள்விப்பட்ட வரையும், நான் அவர்கிட்ட பேசல, பட் அவருடைய கனெக்டில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட என்ன சொன்னாங்க, இல்லை சார் அவர் டிசைட் பண்ணிட்டாரு, இனிமேல் அவர் பண்ண மாட்டார், இனிமேல் இந்த மாதிரி சைட் கேரக்டரோ இல்லை வில்லன் கேரக்டரோ இல்லை வந்து ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸோ ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸோ அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் டிசைட் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு பேனர் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் கேமியோன்னு, இல்லை சார் இந்த வருஷத்துலேருந்து நான் பண்ணல, இதுவரையும் நான் பண்ணது வேற அப்படின்னு. அடுத்து சார் அவர்கிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்க்கணும், நட்புக்கு பயங்கரமான ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு மனிதர் சார். அவருடைய நட்பு வட்டாரத்தில் யார் கேட்டாலும் உடனே டேட் கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு பணமும் விட்டு கொடுத்துருக்காரு. பணம் விட்டு கொடுத்துருக்காரு. நான் பார்த்துருக்கேன் சார். படங்கள் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த இயக்குனர் நம்மள சொல்லுவார், ஏன் சார் இதெல்லாம் பப்ளிக்காக சொல்கிறீங்கன்னு. எனக்கு தெரியும் 2 படத்தில் சார் அவருடைய சம்பளத்தை மொத்தமாக கொடுத்து தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. மொத்தமாக சம்பளத்தை கொடுத்தாரு. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு தெரியவே இல்லை, என்னடா மனுஷன் நடிச்சுட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோட்டும் பண்ணுறாரு, அடுத்ததான் மொத்த சம்பளத்தையும் திருப்பி கொடுத்து அந்த படமே வெளியில் வந்தது. ஏதோ வகையில் அந்த படம் வெளியில் வந்துருச்சு. அவருக்கு என்னன்னா, என் நண்பனை எப்படி விட்டு கொடுக்குறது, அவன் பிரச்சனை இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை விட அவருக்கு இன்னொரு படம் கொடுக்குறாரு. ஸோ அவருடைய எண்ணம் அவ்வளோ நல்லா இருக்குது சார். விஜய் சேதுபதி எப்படின்னா, ஏன் கூட நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்த போது, அப்போது எனக்கு கூட ஷார்ட் ஃபிலிமில் இப்போ கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி, மணிகண்டன் அப்படின்னு வரிசையாக ஒரு அருண்குமார் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அவங்க எல்லாருமே எப்போ கேட்டாலும் நான் உடனே டேட் கொடுப்பேன். ஆமாம். ஓகேங்களா? இப்போ வந்து எந்த அளவுன்னா, இப்போ 7C அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியுடைய ப்ரொடியூசர் வந்து அவர் அவ்வளோ க்ளோஸ். அவர் கேட்டானா டேட் கொடுத்துருவேன். என் நண்பர்கள் நல்லா இருக்கணும், என் நண்பன் என்னை வச்சு படம் எடுத்திருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் அடுத்த படம் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ நட்பு வட்டாரத்துக்காக தான் இவ்வளோ பண்ணார் அவர். ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு பிடிச்ச கதை, நான் ஹீரோ தான் நடிப்பேன் இனிமேல். என்ன ஹீரோன்னா ஆக்ஷன் ஹீரோ கிடையாது, நான் வந்து எனக்கு பிடிச்ச கதைகள் நல்லா அமைஞ்சதுன்னா, நான் ஒரு நடிப்பு அரக்கன் மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிதுன்னா போகிறோம். சார் யார் சார் இந்த கேரக்டர் வந்து மகாராஜாவில் ஒரு 14-15 வயசு பொண்ணுடைய அப்பாவா எந்த ஹீரோ சார் நடிப்பாங்க? இல்ல பிரில்லியன்ட் ஸ்கிரீன் பிளே சார். அது ஸ்கிரீன் பிளே மட்டும் இல்ல, பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இவருடைய கதாபாத்திரமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு சார். நிதிலன் வந்து அட்டகாசமாக எனக்கு வந்து குரங்கு பொம்மை படத்துலேருந்தே ஃப்ரெண்டு சார். நான் லாஸ்ட் ஒரு எபிசோடில் நான் பேசியிருந்தேன், அந்த படத்தை நாங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிதிலன் கிட்ட நேற்று பேசும்போதே சொன்னேன்,
ஃபென்டாஸ்டிக்காக நீ பண்ணிட்டமா, நான் வந்து என்ன கதை இன்னி வரையும் என் மனசில் அந்த கதை இருக்குது. அவர் என்கிட்ட பேசும்போது இல்லை சார் உங்களுக்கு தான் அந்த கதை தெரியுமே, அப்படியே தான் சார் எடுத்திருக்கேன், நான் ஏதோ மாற்றலை சார் அப்படின்னாரு. 7 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொன்ன கதை, 6 வருஷம் முன்னாடி சொன்ன கதையை அப்படியே அது வந்து இன்னொரு நண்பர் கூட சொன்னார் அந்த கதையை கேட்டவர். இந்த எடிட்டிங் ஆர்டர்லாம் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க சார், யாருடைய வேலையும் அதில் கிடையாது. நித்திலன் கதையை முதல்ல எப்படி சொன்னாரோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு கூட அந்த படம் மாறல, அப்படியே தான் பவுன் ஸ்கிரிப்ட் என்ன சார் அதை தான் பண்ணியிருக்காரு அப்படியே சார். அவர் கிரெடிட் வந்து 100% பவுன் ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்ததோ அதை தான் சார் கொண்டு வந்தாரு. அதை எங்கிட்ட பேசும்போதே சொல்றாரு, சார் உங்ககிட்ட சொன்ன கதை தான் சார் எடுத்திருக்கேன், எதுவும் மாத்தல இல்லை சார். இல்லை தம்பி நல்லா பர்ஃபெக்டா எனக்கு அப்படியே இப்போ வந்து நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அவ்வளோ பர்ஃபெக்டா கிளைமேக்ஸ்லேருந்து எப்படி கொண்டு வந்தாரோ அந்த ஷார்ட் வரையும் என்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த லாஸ்ட் ஷார்ட்ல ஒரு பிளட் வரும் பார்த்தீங்களா ஃபுட்பாத்ல, அது எல்லாமே அப்போ எழுதின கதை சார். அவ்வளோ அருமையாக அவர் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நிதிலனுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை, ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வை விஜய் சேதுபதி படத்தில் ஃபுல்லாக விஜய் சேதுபதி நிற்கிறார் சார். ஆமாம் சார், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இந்த படத்தில் இருக்கிறது தான் சார் அந்த படத்தோட வெற்றி. இன்னைக்கு சார் கலெக்ஷன் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு சார். நேற்று கலெக்ஷன் எப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஒரு இப்போது ஊடகங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய எல்லாருமே பாராட்ட நிறைய படங்களுக்கு 3-4 ஸ்டார் போடும்போது சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸு எல்லா படத்துக்கும் இவங்க போட்டுகிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, தியேட்டரில் படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிறாங்க. இப்போ தியேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சார் ஒரு 100 பேரில் ஆரம்பித்த எல்லா தியேட்டரில் 100 பேர் ஷோக்கு செகண்ட் ஷோ இம்ப்ரூவ்மெண்ட், செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ இம்ப்ரூவ்மெண்ட், ஈவினிங் நைட் ஷோலாம் ஃபுல் சார். இன்னைக்கு நேற்று வந்து ஒரு 3.5 crore ஓப்பனிங்ன்றது விஜய் சேதுபதி கரியரில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சார். அவர் வந்து 8 crore ஓப்பனிங்கில் வந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் டே. அது வந்து தொடர்ந்து ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த படம் 3.5 crore ஓப்பனிங்கிறது ஃபர்ஸ்ட் டேன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இப்போ நான் பேசிட்டு இருக்கோம், இந்த படம் மினிமம் ஒரு 4 கோடி பண்ணோம், நாளைக்கு ஒரு 5 கோடி பண்ணோம். அப்போ என்ன ஆயிடுது சார், கிட்டத்தட்ட நம்ம we are talking about 12 crore ஓப்பனிங் வீக்கெண்ட். மண்டேவும் லீவ் சார். இப்போ மண்டே வந்து திருப்பி ஒரு 3-4 கோடி 3.5 கோடியாவது பண்ணோம். அப்போ இந்த படம் வந்து ஷார்ட்டாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக விஜய் சேதுபதி கரியரில் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் அமையும். அப்போது மிகப்பெரிய வெற்றி தானே அவருக்கு. அவர் என்ன ரிஸ்க் எடுத்தாரோ தன்னுடைய கரியரில் இதுவரையும் அவர் எடுத்த ரிஸ்க் எல்லாம் இந்த படத்தை பாதிக்கல. அப்போது ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சூப்பரான ஒரு கதையை கொடுத்தா போகிறோம், முந்தின படம் வேற கேரக்டர் பண்ணியிருந்தாலும் வில்லன் பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் முந்தின படம் ஓடலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்ல படமாக கொடுத்தீங்கன்னா நான் இந்த படத்தை வெற்றி கொடுப்பேன்னு தான் மகாராஜனுடைய இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அண்ட் வெற்றி நம்மளுக்கு ஆக்சுவலி காமிக்குது. தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு அலார்மிங் சுச்சுவேஷனில் இருக்குது. சமீபத்தில் ஒரு நண்பர் பேசிட்டு இருக்கும்போது சொன்ன செய்தி இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தலாக இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், நார்த் இந்தியாவில் நம்முடைய தமிழ் படங்களை பெரும்பாலும் வாங்குறவர் மனிஷ் தான். அவர் கடந்த 6 மாதங்களாக எந்த படத்தையும் வாங்கலைன்றது தான் ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்குது. அவர் கடைசியாக வாங்கின திரைப்படம் சத்யஜோதி நிறுவனம் தயாரித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் தான். இதுக்கப்புறம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். கொஞ்ச நாள் ஸ்டடி பண்ணலாம் இருக்கேன், எங்கே போகிறோன்னு தெரியல, எந்த படம் வாங்கினாலும் நஷ்டம் வருது, அதனால் எந்த படத்தையும் விலைகளை முன்ன பண்ண இருந்தால் பரவாயில்ல, படமே வேணான்ற மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் மூடுக்கு வந்துட்டாங்க. இது மாதிரி முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் முடிவெடுத்தேன்னா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய பேங்காக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பல தனுஷ் பட தயாரிப்பாளர் அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி தான் தனுஷுக்கே கொடுத்தாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ அது மாதிரி விநியோகஸ்தர்லாம் பின்வாங்கும்போது நினைச்சா பயமாக இருக்குது. தமிழ் சினிமாவுடைய ஃபியூச்சரை நினைக்கும் போது, தமிழ் சினிமா மட்டும் இல்லை சார், இந்தியன் சினிமாவுடைய ஃபியூச்சர் நினைச்சாலே பயமாக இருக்குது. நேற்று வந்து நான் பாம்பேயில் இருந்தேன். ஆல் இண்டியா ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே எல்லா பெரிய பெரிய ஸ்டுடியோஸு ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா ஒரு மீட்டிங் கால் பண்ணியிருந்தாங்க. அதில் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சார்பில் நான் போயிருந்தேன். தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, பல இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தாங்க சார். ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் மகேஷ் பட்னுடைய பிரதர், அவர் வந்து 60 வருஷ காலம் சினிமாவில் இருக்கார். ஆமாம், அவர் வந்து பேசின பேச்செல்லாம் எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. அவர் என்ன சொன்னார், மிகப்பெரிய லெவலில் நம்மலாம் வந்து ஓடிடி நம்மளை காப்பாற்றும், ஓடிடி பெரிய அமௌண்ட்டு கொடுக்கும்னு நம்பி எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியனுக்கு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக நம்ம வந்து இண்டஸ்ட்ரி வந்து மறந்துட்டோம். நம்முடைய பேக்ரவுண்ட் என்னென்னா நம்ம படம் எடுக்கிறதே தியேட்டருக்காக தான். தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து ரெவன்யூ கொடுக்கணும், இதெல்லாம் அடிஷ்னல் ரெவன்யூ. ஆனால் என்னைக்கு இந்த அடிஷ்னல் ரெவன்யூ மெயின் ரெவன்யூவாக நினச்சி நீங்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சிங்களோ, ஹீரோஸ் எல்லாம் வேக்கப் ஆகிட்டு ஓகே எனக்கு ஓடிடியில் இவ்வளோ வியாபாரம் இருக்குது, எனக்கு அந்த சம்பளம் கொடுன்னு அவங்க மொத்தமாக வாங்கி போயிட்டு சம்பளங்கள்லாம் டபுள் ட்ரிபிள் ஆகி, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டபுள் ட்ரிபிள் ஆகல, சம்பளங்கள் டபுள் ட்ரிபிள் ஆகி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மொத்தமாக கொண்டு போய் ஓடிடியில் வாங்கின தொகையெல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ எல்லா இடத்துலையும் ப்ரொடியூசர்ஸ் மாட்டின்னு இருக்காங்க. என்னென்னா ஓடிடி நிறுவனங்களும் ஒரு 4 வருஷம் ஸ்டடி பண்ண பிறகு எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலன்னு அவங்க தெரிஞ்சிருச்சு.
எது வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்து கொடுக்குது, எது வந்து கரண்ட் ஆடியன்ஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு கேஸ் ஸ்டடி இருக்குது 2020, 21, 22, 23 4 விஷயம் கேஸ் ஸ்டடியில் டேட்டா இருக்குது. எந்த ஹீரோவுக்கு எனக்கு ஒர்க் ஆகுது, எந்த ஹீரோ ஒர்க் ஆகலைன்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. இதே தான் மணி சார் சொல்கிறதும் ஹிந்தி டப்பிங்லையும். ஒரு 5-6 வருட காலம் ஒரு பீக்கில் இருந்த எல்லா இண்டஸ்ட்ரியும், ஹிந்தி டப்பிங்காக இருந்தாலும் சரி, சேட்டலைட் இருந்தாலும் சரி, டிஜிட்டல் இருந்தாலும் சரி, எல்லாமே அப்சல்யூட்லி ஸ்டாண்ட் ஸ்டில் நிற்குது. ஸ்டாண்ட் ஸ்டில் என்ன சார், எது தேவையோ அந்த படம் மட்டும் வாங்குறோம். எது முக்கியமான படம், இப்போ நான் ரஜினி சார் படத்தை நோ சொல்ல மாட்டேன், கமல் சார் படத்தை நோ சொல்ல மாட்டேன், விஜய் சார் படத்தை நோ சொல்ல மாட்டேன், அஜித் சார் படத்தை நோ சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் சொன்ன ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பார்த்தீங்களா, ஷோர் ஷாட் கேரண்டீடு அப்படின்னும் போது, இதே மாதிரி சூர்யா சார் படம்னா 100% ஒரு எக்ஸப்ஷனாக வச்சுக்கிட்டாங்க. அதாவது சூர்யா சாருக்குன்னா அவருக்கு ஒரு நேஷனல் லெவலில் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ தமிழில் இந்த 5 ஹீரோக்கள்னா உடனே எங்களுக்கு வேணும் அப்படின்னு. மீதி படங்கள் பொறுத்து காம்பினேஷன் பொறுத்து வாங்குறேன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவராலாக மார்க்கெட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா ஒரு அன்சர்டனிட்டியில் போய் வந்து நிற்கிது. அது வந்து நேஷனல் லெவல் மீட்டிங்கில் நேற்று அதான் எல்லாரும் சொன்னாங்க. இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுறது என்ன தெரியுமா சார், கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்வாங்க. இண்டஸ்ட்ரி ரீகாலிபிரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ரீகாலிபிரேட்னா ஒரு பாஸ், எல்லாரும் சைலண்டாக இருந்து இப்போ என்ன பண்ணோம், அடுத்தடுத்து படங்கள்லாம் எடுக்காமல் என்ன படம் எடுக்கிறோம், என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோம், இது வயபிளா இல்லையா, வாங்குவாங்களா இல்லையா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறோம். படத்தை ஆரம்பிச்சுட்டு போய் உட்காந்துட்டு ஐயோ யாரும் வாங்கலையே என்ன பண்ணுறது மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிறது தேவையே இல்லை. இப்போது நான் மட்டும் இல்லை சார், நிறைய பேர் இப்போ எடுத்திருக்கிற படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரி திருப்பி ரிவைவ் ஆகிடும். எல்லாருக்கும் நம்பிக்கை என்ன தெரியுமா சார், நான் அப்புறம் உட்காந்து பேசினேன், இது நெகட்டிவாக நம்ம பேசல சார், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் இது. ஆனால் சார் எல்லாருமே நம்பிக்கை என்ன தெரியுமா, ஏப்ரல் 2025 எல்லாம் மாறும். ஏன்னா இந்த ஃபைனான்ஷியல் இயர் இப்படி போகுது இல்லை, இவங்க எல்லாருக்குமே கண்டென்ட் ட்ரை ஆகிடும். இப்போ படம் நீங்கள் எடுக்கல வச்சிங்களேன், இந்த வருஷம் 6 மாதத்துக்கு நீங்கள் படம் ஓப்பன் பண்ணல, புது படங்கள் ஆரம்பிக்கலாம் வச்சிங்களேன், எல்லா பிளாட்ஃபார்முமே கண்டென்ட் ட்ரை ஆகிடும். அப்போ கண்டென்ட் இல்லைன்னா திருப்பி அவங்க வருவாங்க. அப்போ பட்ஜெட் அவங்களுக்கெல்லாம் திருப்பி அலோகேட் ஆகும். என்ன சொல்லுவாங்க, எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டு சரி ஓகே இப்போ வாங்க ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏப்ரல் 2025 திருப்பி வாங்கும்போது அப்போ கேர்ஃபுல்லாக நம்ம படங்களை ஆரம்பிக்கணும். அப்போ பிஸ்னஸ் முதல்ல டைப் பண்ணிவிட்டு சார் ஓடிடி எவ்வளோ கொடுப்பீங்க, இவ்வளோ தான் கொடுப்பீங்களா, சரி ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ ஹீரோ கிட்ட போய் சொல்லணும், சார் இவ்வளோ தான் சார் கொடுக்குறாங்க, முன்னாடி கொடுத்த அமௌண்ட்லாம் மனசில் விட்டுருங்க, அது முடிஞ்சிருச்சு, இப்போ இவ்வளோ தான் வருது, இதுக்கு நான் இவ்வளோ சம்பளம் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் பண்ணுறீங்களா சொல்லுங்கள், பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு எல்லா தயாரிப்பாளருக்கும் வர வேண்டும். சார் நான் பெருமைக்கு படம் எடுக்கிறேன்னா நீங்கள் லாஸை அனுபவிச்சு தான் ஆகணும். அதாவது நான் இந்த ஹீரோ கூட ஒரு படம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனை போய் மாட்டுவீங்க. பிஸ்னஸ்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம், அடுத்த வருஷத்துலேருந்து இன்னும் சக்ஸஸே ஆகலாம். ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே யாரெல்லாம் ஒரு நம்பிக்கையில் படத்தை ஆரம்பித்தாங்களோ அவங்களாம் பிரச்சனை இருக்காங்க. ஓகே, இன்க்ளூடிங் என்ன சேர்த்து நான் சொல்கிறேன். அதாவது யாரெல்லாம் நாங்கள் ஒரு நம்பிக்கையில், அதாவது இந்த ஹீரோ எடுத்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சேட்டலைட் விற்றுரும், கண்டிப்பாக ஏதோ விற்றுரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போகிறோம் பார்த்தீங்களா, எல்லாருமே பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி இதே நம்பிக்கையோட அங்கே போய் நிற்கிறோம். அந்த பிளாட்ஃபார்மும் அந்த சேட்டலைட் சேனல் எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை சார் இப்போ நம்ம வாங்கலை, நீங்கள் ஆரம்பிச்சு சொல்லிங்களா வாங்கலைன்ற சார், ஏதாவது ஒரு அமௌண்ட் சொன்னால் பரவாயில்ல. இப்போ வானான்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள், ரிஜெக்ஷன்ன்றது விட அது ரிஜெக்ஷன் இல்லை சார். எங்கள் பிஸ்னஸில் இப்போ நாங்கள் ஒரு பாஸ் எடுத்திருக்கோம், அதனால் நீங்கள் வந்து ஒரு பாஸ் எடுத்துங்கன்னு சொன்னால் எங்க ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுங்க, நான் எப்படிங்க பாஸ் எடுக்க முடியும். ரெண்டாவது நான் நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ண முடியாதுல்ல. இப்போ நான்ன்றது ரெப்ரஸன்டேட்டிவாக ப்ரொடியூசராக சொல்கிறேன், எல்லா ப்ரொடியூசரும் ஆரம்பிச்சாச்சு படத்தை, ஒரே வழி தான் சார் இருக்குது. இப்போ நான் ஆரம்பித்து ஒரு 10% படம் எடுத்திருந்தேன், 20% படம் எடுத்திருந்தேன்னா நான் நிறுத்திடலாம். சரி இதோட நான் நிறுத்திக்கலாம். 90% படம் முடிஞ்சிச்சு, 100% படம் முடிஞ்சிச்சுன்னா ரிலீஸ் கொண்டு வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் வட்டி கட்டிட்டு இருக்கணும் எல்லாருக்கும். ஸோ இந்த ஒரு கட்டாயத்தில் தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆனால் ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் வெகு விரைவில் வந்துடும். நான் என்னோட எதிர்பார்ப்பேன்னா ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் வந்துடும். எல்லாருமே இந்த வீடியோ நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்குலாம் சொல்கிறதுன்னா ஒரு பாஸ் எடுத்துங்கன்னு சொல்கிறேன். நிறைய படங்களை பாருங்கள், ஒரு பாஸ் எடுங்க. இப்போதைக்கு தேவைப்படுறது என்னென்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 3 மாதம் கழித்து இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுங்கள். பேஷனோட போகாதீங்க, பிஸ்னஸ் மைண்டோட போங்க. பேஷன் வேறு, பிஸ்னஸ் வேறு. பேஷன் என்றது நடிக்கலாம், டைரக்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பேஷன் வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது. பேஷன் அப்படின்றது பணத்தையும் சம்பாதிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழித்து இண்டஸ்ட்ரி என்ன இதில் போகுது, ட்ரெண்டில் போகுதுன்னு தெரிஞ்சுட்டு படம் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை, இந்த அபாய கட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் எல்லாரும் உணர்ந்துருக்காங்களா? அடுத்து விடாமுயற்சியா, குட் பேட் அக்லியா, எதை டிக் பண்ண போகிறார் அஜித்? 20ஆம் தேதி இந்த டீம் வந்து ரெக்கிக்கெல்லாம் கிளம்பிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக லைக்கா வந்து அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் தான் அந்த பிளானில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விஜயனுடைய அடுத்த படத்தை பற்றி இப்போ ஊடகங்களில் வந்து செய்திகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா எனக்கு தெரியல. பல பேர் இப்போ எப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த படமே இருக்காது, நேரடியாக கூட ஒரு அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அது மாதிரி முடிவு எடுப்பாரா விஜய்? இல்லை சார், இல்லை சார், கண்டிப்பாக படம் இருக்குது சார். இன்ஃபேக்ட் வந்து நான் அந்த டீமில் பேசும்போது அவங்க சொன்னது
சிம்பு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. திரும்பியும் இப்போ எல்லா பத்திரிகைகளும் பார்த்தீங்கன்னா கொரோனா குமாரை முடிக்காமல் தக் லைஃப் ஷூட்டிங்க்கு போகக்கூடாதுன்னு ஐஸ்வரி கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை சார். தக் லைஃப் அவர் பாட்டு ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காரு சார். அவருடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.